ஸோ லெஃப்ட் ஹேண்டுடைய சிம்பிள் என்னென்னா இதுதான். இதுக்கு பேர் டெக்னிக்கல் நேம் வந்து பேஸ் கிளெஃப். பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சிம்பிள். ஓகே, ஸோ அதே மாதிரி 5 லைன் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதுக்கு பேர் ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ வரும். இங்கே நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். A B C D E F G A B அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்த லைனுக்கு ஏக்கு அப்புறம் என்ன வரும்? B. பிக்கு அப்புறம் C. அடுத்த லைன் D. அடுத்த ஸ்பேஸ் E. அடுத்த லைன் F. அடுத்த ஸ்பேஸ் G. அடுத்த லைன் ஜிக்கு அப்புறம் அகெயின் ஏ. ஸோ லைன் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் GABCDEFGA. ஸோ ABCD தான் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஜஸ்ட் தட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ரைட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன வருது, லெஃப்ட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன வருது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் E வரும் இல்லையா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். E வரும். லெஃப்ட் ஹேண்டில் G வரும். ஓகே, ஸோ நம்ம இதை பிரித்து எழுதலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்னது? G. செகண்ட் லைனுக்கு B. தேர்ட் லைனுக்கு D. ஃபோர்த் லைனுக்கு F. ஃபிஃப்த் லைனுக்கு A. GBDFA லைன் நோட்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு A, செகண்ட் ஸ்பேஸுக்கு C, தேர்ட் ஸ்பேஸுக்கு E, ஃபோர்த் ஸ்பேஸுக்கு G, ACEG. இதுக்கு பேர் ஸ்பேஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்டுடைய லைன் அண்ட் ஸ்பேஸ் நோட்ஸ். ஸோ இனிஷியலாக இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ரைட் ஹேண்டுடைய லைன் நோட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் EGBDF அப்படின்னு சொல்லணும். லெஃப்ட் ஹேண்டுடைய லைன் நோட் சொல்லுங்கள் அப்படின்னா GBDFA அப்படின்னு டக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எப்படி நம்ம கிராமரோ அல்லது ஆல்ஃபபெட்ஸோ நம்ம பெருசாக ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். நம்ம அது கற்றுக்கும்போது சிரமமாக இருக்கும். பட் போக போக நம்ம கிராமரோடு தான் பேசுவோம், இப்போ இங்கிலீஷோ தமிழோ எதுனாலுமே. ஆனால் அது ஈஸியாக வந்துடும் இல்லையா. அதே மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக அது ஈஸியாகிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அந்த 5 லைன் 4 ஸ்பேஸ் தான் இருக்குது. கீபோர்டில் பார்த்தா நிறைய கீஸ் இருக்குது இல்லையா. ஸோ எப்படி அதை எழுதுறது, இது பார்த்தா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 9 நோட்ஸ் தான் வருது, 9 இது தான் வருது. அதுக்கு மேலே எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.